மேடைகள்ல கூட அவர் பேசியிருந்தாரு. ஆனா தற்பொழுது பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை பேசுறப்போ திமுக அரசனே சாடி அவர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு ஆரம்பித்த நிலையில் இதுவரை எந்த கட்சியும் அவர் நேரடியாக விமர்சிக்கவோ குற்றம் சாட்டவோ இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். குறிப்பாக அந்த ஓராண்டு காலம் அவர் அரசியல் பயணத்தில் கட்சி துவங்கி அந்த ஓராண்டு காலத்தில் விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த அந்த மாவட்ட பிரதிநிதிகளுடைய அந்த கூட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பனையூர் நடந்த பல்வேறு விழாக்களாக இருக்கட்டும், எந்த விஷயங்களுமே அவர் நேரடியாக ஒரு கட்சியை குற்றம் சாட்டியோ அதே போல ஒரு கட்சியின் நடவடிக்கை மீது விமர்சனம் செய்தோ பேசியதில்லை. அவர் குறிப்பாக அவர் பேசும்பொழுது கூட மத்திய அரசை ஒரு மாதிரியும் மாநில அரசை ஒரு மாதிரியும் பாசிசம் பாயாசம் என மேற்கோள் காட்டிதான் பேசுவாரே தவிர அவர் எந்த இடத்திலும் கட்சியின் பெயரை அவர் கூறி விமர்சித்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக தற்போது திமுக அரசை நேரடியாக குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டாக கருதப்படுகிறது. காரணம், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து இதுவரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் நேரடியாக ஒரு கட்சி மீது வைக்காத சூழலில் தற்போது திமுக அரசு மீது நேரடியாக பெண்கள் மீதான அந்த பாதுகாப்பற்ற சூழல் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி வருவதாகவும் இது குறித்து பெண்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அதே போல அரசியல் ரீதியான மாற்றம் வருகின்ற 2026 அப்போது நடைபெறும், அப்போது நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தற்போது அவர் கூறியிருப்பது நேரடியாகவே திமுக அரசை குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அவர் கட்சி ஆரம்பித்திலிருந்து இதுவரை எந்த ஒரு கட்சியும் நேரடியாக தாக்கி பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக விஜய் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர் எந்த ஒரு பிரச்சனையும் நேரடியாக கையாளுவதில்லை, நேரடியாக விமர்சிக்க அவர் பயப்படுகிறார். ஒரு கட்சியின் மீது நடவடிக்கைகள் மீது அடிப்படை விஷயங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கவோ அல்லது பொதுவெளியில் அது குறித்து விமர்சிக்கவோ அவர் பயப்படுகிறார் என்ற ஒரு விமர்சனம் கடுமையாக விஜய் மீது வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் ஆட்சியாளர்களை கண்டு பல விஷயங்களில் அஞ்சுகிறார் என்று கூட ஒரு சூழல் உருவானது. எத்தகைய சூழலிலும் அவர் ஒரு கடுமையான வார்த்தை சொல்லாடலோ அதே போல எந்த ஒரு கடுமையான விமர்சனமோ அவர் ஒவ்வொரு நடவடிக்கைகள் மீதும் அவர் வைத்ததில்லை. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்க பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய விஷயங்களையும் மத்திய அரசு எந்த சூழலையும் அவர் எதிர்த்து பேசவில்லை. அதே போல மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் இதுநாள் வரை நேரடியாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. பல்வேறு வடிவங்களில் குற்றச்சாட்டு சொல்லினாலும் கூட அது ஒரு மேலோட்டமாக குற்றச்சாட்டாக மட்டும்தான் இந்த நிலையில் தற்போது பெண்கள் மீது பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்று திமுக அரசை நேரடியாகவே குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். இது குறித்து திமுக சார்பில் கூட மிகப்பெரிய விஷயங்கள், அதாவது இதுவரை விஜய் பேசிய பேச்சுக்கு திமுக சார்பில் நேரடி பதில்கள் வந்து சேரவில்லை. காரணம், விஜயை போலவே திமுகவும் இந்த பிரச்சனையை அணுகியதுதான் முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டது. விஜய் நேரடியாக குற்றம் சாட்ட சொல்லாதவரை நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்றுதான் திமுக சார்பிலும் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலே நேரடியாக அவர் குற்றச்சாட்டு சொல்லாமல் திமுகவும் விஜயை நேரடியாக நடிகர் என்றோ கட்சியில் வருவார்கள் போவார்கள் அரசியல் இதெல்லாம் சகஜம் என்றோ அவ்வாறான விமர்சனங்கள் மட்டுமே திமுக சார்பில் வந்த நிலையில் தற்போது திமுகவை நேரடியாக வருகின்ற 2026 தேர்தல் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அதே போல முக்கியமான விஷயமாக தமிழ்நாட்டில் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுவதாக அவர் பேசியிருக்கிறார். இது திமுகவினுடைய அடிப்படை விஷயத்தில் மீதே அவர் கை வைத்ததாக தெரிகிறது. குறிப்பாக பெண்கள் ஓட்டு திமுக தான் விழும் என்று பரவலாக பேசப்பட்ட நிலையில் ஒவ்வொரு முறையிலும் பெண்கள் வாக்குகளை திமுக சார்பில் கொடுப்பதற்காக பல்வேறு மகளிர் உரிமை உள்ளிட்ட விஷயங்கள் அதே போல விடியல் பயணம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் திமுகவிற்கு தான் ஓட்டு விழும் என்று பெண்களோட ஓட்ட முழுமையாக திமுகவுக்கு தான் வரும் என்று பேசப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட நிலையில் அதே போல மாதந்தோறும் ரூபாய் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவது, உரிமை தொகை என்ற அடிப்படையில் மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்குது என இந்த பெண்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் பேணி பெருகி அதிகமாக இருக்கும் சூழலில் ஒரு பக்கம் அவர்களுடைய கல்விகளை மேம்படுத்தும் வகையில் சிறு வயதிலிருந்தே அவர்கள் கல்லூரிக்கு சேரும் வகையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய பட்டப்படிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நிதிகளை தமிழக அரசு ஒதுக்கப்பட்டு அதற்கான நிதிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவ மாணவியரும் பெண் கல்வியுடைய கல்வியை முக்கியத்துவம் வகையிலும் பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசு செய்யப்பட்ட போதிலும் பெண்களுக்கான அரசு என்று தமிழ்நாடு அரசு சொல்லி வந்த நிலையில் தற்போது நேரடியாகவே விஜய் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுது என்பது மிகப்பெரிய விமர்சனத்தை தமிழ்நாடு அரசில் ஏற்படுத்தியிருக்கிறது.
விவரங்களுக்கு நள்ளிர் தினம் கொண்டாடப்படக்கூடிய வேளையில் விஜய் வாழ்த்து ஒன்றை தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய செய்தியாளர்கள். அந்த தருணத்தில் தற்பொழுது இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்பொழுது அந்த விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பொது மேடைகளிலோ இல்ல கட்சி சார்ந்த தொடர்புடைய மேடைகளிலோ பேசும் பொழுது அவர் குறிப்பாக யாரையும் குறிப்பிட்டு இந்த கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சித்ததில்லை. பாசிசம், பாயாசம் இது போன்ற வார்த்தைகளை தான் கடந்த முறை நடைபெற்ற அவர் கட்சி தொடர்பான மேடைகள்ல கூட அவர் பேசியிருந்தாரு. ஆனா தற்பொழுது பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை பேசுறப்போ திமுக அரசனே சாடி அவர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு ஆரம்பித்த நிலையில் இதுவரை எந்த கட்சியும் அவர் நேரடியாக விமர்சிக்கவோ குற்றம் சாட்டவோ இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். குறிப்பாக அந்த ஓராண்டு காலம் அவர் அரசியல் பயணத்தில் கட்சி துவங்கி அந்த ஓராண்டு காலத்தில் விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த அந்த மாவட்ட பிரதிநிதிகளுடைய அந்த கூட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பனையூர் நடந்த பல்வேறு விழாக்களாக இருக்கட்டும், எந்த விஷயங்களுமே அவர் நேரடியாக ஒரு கட்சியை குற்றம் சாட்டியோ அதே போல ஒரு கட்சியின் நடவடிக்கை மீது விமர்சனம் செய்தோ பேசியதில்லை. அவர் குறிப்பாக அவர் பேசும்பொழுது கூட மத்திய அரசை ஒரு மாதிரியும் மாநில அரசை ஒரு மாதிரியும் பாசிசம், பாயாசம் என மேற்கோள் காட்டிதான் பேசுவாரே தவிர அவர் எந்த இடத்திலும் கட்சியின் பெயரை அவர் கூறி விமர்சித்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக தற்போது திமுக அரசை நேரடியாக குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டாக கருதப்படுகிறது. காரணம், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து இதுவரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் நேரடியாக ஒரு கட்சி மீது வைக்காத சூழலில் தற்போது திமுக அரசு மீது நேரடியாக பெண்கள் மீதான அந்த பாதுகாப்பற்ற சூழல் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி வருவதாகவும் இது குறித்து பெண்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அதே போல அரசியல் ரீதியான மாற்றம் வருகின்ற 2026 அப்போது நடைபெறும், அப்போது நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தற்போது அவர் கூறியிருப்பது நேரடியாகவே திமுக அரசை குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அவர் கட்சி ஆரம்பித்திலிருந்து இதுவரை எந்த ஒரு கட்சியும் நேரடியாக தாக்கி பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக விஜய் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர் எந்த ஒரு பிரச்சனையும் நேரடியாக கையாளுவதில்லை, நேரடியாக விமர்சிக்க அவர் பயப்படுகிறார். ஒரு கட்சியின் மீது நடவடிக்கைகள் மீது அடிப்படை விஷயங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கவோ அல்லது பொதுவெளியில் அது குறித்து விமர்சிக்கவோ அவர் பயப்படுகிறார் என்ற ஒரு விமர்சனம் கடுமையாக விஜய் மீது வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் ஆட்சியாளர்களை கண்டு பல விஷயங்களில் அஞ்சுகிறார் என்று கூட ஒரு சூழல் உருவானது. எத்தகைய சூழலிலும் அவர் ஒரு கடுமையான வார்த்தை சொல்லாடலோ அதே போல எந்த ஒரு கடுமையான விமர்சனமோ அவர் ஒவ்வொரு நடவடிக்கைகள் மீதும் அவர் வைத்ததில்லை. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்க பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய விஷயங்களையும் மத்திய அரசு எந்த சூழலையும் அவர் எதிர்த்து பேசவில்லை. அதே போல மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் இதுநாள் வரை நேரடியாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. பல்வேறு வடிவங்களில் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட அது ஒரு மேலோட்டமாக குற்றச்சாட்டாக மட்டும்தான் இந்த நிலையில் தற்போது பெண்கள் மீது பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்று திமுக அரசை நேரடியாகவே குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். இது குறித்து திமுக சார்பில் கூட மிகப்பெரிய விஷயங்கள், அதாவது இதுவரை விஜய் பேசிய பேச்சுக்கு திமுக சார்பில் நேரடி பதில்கள் வந்து சேரவில்லை. காரணம், விஜயை போலவே திமுகவும் இந்த பிரச்சனையை அணுகியதுதான் முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டது. விஜய் நேரடியாக குற்றம் சாட்ட சொல்லாதவரை நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்றுதான் திமுக சார்பிலும் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலே நேரடியாக அவர் குற்றச்சாட்டு சொல்லாமல் திமுகவும் விஜயை நேரடியாக நடிகர் என்றோ கட்சியில் வருவார்கள் போவார்கள் அரசியல் இதெல்லாம் சகஜம் என்றோ அவ்வாறான விமர்சனங்கள் மட்டுமே திமுக சார்பில் வந்த நிலையில் தற்போது திமுகவை நேரடியாக வருகின்ற 2026 தேர்தல் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அதே போல முக்கியமான விஷயமாக தமிழ்நாட்டில் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுவதாக அவர் பேசியிருக்கிறார். இது திமுகவினுடைய அடிப்படை விஷயத்தில் மீதே அவர் கை வைத்ததாக தெரிகிறது. குறிப்பாக பெண்கள் ஓட்டு திமுக தான் விழும் என்று பரவலாக பேசப்பட்ட நிலையில் ஒவ்வொரு முறையிலும் பெண்கள் வாக்குகளை திமுக சார்பில் கொடுப்பதற்காக பல்வேறு மகளிர் உரிமை உள்ளிட்ட விஷயங்கள் அதே போல விடியல் பயணம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் திமுகவிற்கு தான் ஓட்டு விழும் என்று பெண்களோட ஓட்ட முழுமையாக திமுகவுக்கு தான் வரும் என்று பேசப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட நிலையில் அதே போல மாதந்தோறும் ரூபாய் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவது, உரிமை தொகை என்ற அடிப்படையில் மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்குது என இந்த பெண்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் பேணி பெருகி அதிகமாக இருக்கும் சூழலில் ஒரு பக்கம் அவர்களுடைய கல்விகளை மேம்படுத்தும் வகையில் சிறு வயதிலிருந்தே அவர்கள் கல்லூரிக்கு சேரும் வகையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய பட்டப்படிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நிதிகளை தமிழக அரசு ஒதுக்கப்பட்டு அதற்கான நிதிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவ மாணவியரும் பெண் கல்வியுடைய கல்வியை முக்கியத்துவம் வகையிலும் பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசு செய்யப்பட்ட போதிலும் பெண்களுக்கான அரசு என்று தமிழ்நாடு அரசு சொல்லி வந்த நிலையில் தற்போது நேரடியாகவே
விஜய் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுது என்பது மிகப்பெரிய விமர்சனத்தை தமிழ்நாடு அரசியல் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நள்ளிர் தினம் கொண்டாடப்படக்கூடிய வேளையில் விஜய் வாழ்த்து ஒன்றை தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய செய்தியாளர்கள். அந்த தருணத்தில் தற்பொழுது இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்பொழுது அந்த விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பொது மேடைகளிலோ இல்ல கட்சி சார்ந்த தொடர்புடைய மேடைகளிலோ பேசும்பொழுது அவர் குறிப்பாக யாரையும் குறிப்பிட்டு இந்த கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சித்ததில்லை. பாசிசம், பாயாசம் இதுபோல் போன்ற வார்த்தைகளை தான் கடந்த முறை நடைபெற்ற அவர் கட்சி தொடர்பான மேடைகள்ல கூட அவர் பேசியிருந்தாரு. ஆனா தற்பொழுது பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை பேசுறப்போ திமுக அரசனே சாடி அவர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு ஆரம்பித்த நிலையில் இதுவரை எந்த கட்சியும் அவர் நேரடியாக விமர்சிக்கவோ குற்றம் சாட்டவோ இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். குறிப்பாக அந்த ஓராண்டு காலம் அவர் அரசியல் பயணத்தில் கட்சி துவங்கி அந்த ஓராண்டு காலத்தில் விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த அந்த மாவட்ட பிரதிநிதிகளுடைய அந்த கூட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பனையூர் நடந்த பல்வேறு விழாக்களாக இருக்கட்டும், எந்த விஷயங்களுமே அவர் நேரடியாக ஒரு கட்சியை குற்றம் சாட்டியோ அதே போல ஒரு கட்சியின் நடவடிக்கை மீது விமர்சனம் செய்தோ பேசியதில்லை. அவர் குறிப்பாக அவர் பேசும்பொழுது கூட மத்திய அரசை ஒரு மாதிரியும் மாநில அரசை ஒரு மாதிரியும் பாசிசம், பாயாசம் என மேற்கோள் காட்டிதான் பேசுவாரே தவிர அவர் எந்த இடத்திலும் கட்சியின் பெயரை அவர் கூறி விமர்சித்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக தற்போது திமுக அரசை நேரடியாக குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டாக கருதப்படுகிறது. காரணம், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து இதுவரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் நேரடியாக ஒரு கட்சி மீது வைக்காத சூழலில் தற்போது திமுக அரசு மீது நேரடியாக பெண்கள் மீதான அந்த பாதுகாப்பற்ற சூழல் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி வருவதாகவும் இது குறித்து பெண்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அதே போல அரசியல் ரீதியான மாற்றம் வருகின்ற 2026 அப்போது நடைபெறும், அப்போது நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தற்போது அவர் கூறியிருப்பது நேரடியாகவே திமுக அரசை குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அவர் கட்சி ஆரம்பித்திலிருந்து இதுவரை எந்த ஒரு கட்சியும் நேரடியாக தாக்கி பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக விஜய் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர் எந்த ஒரு பிரச்சனையும் நேரடியாக கையாளுவதில்லை, நேரடியாக விமர்சிக்க அவர் பயப்படுகிறார். ஒரு கட்சியின் மீது நடவடிக்கைகள் மீது அடிப்படை விஷயங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கவோ அல்லது பொதுவெளியில் அது குறித்து விமர்சிக்கவோ அவர் பயப்படுகிறார் என்ற ஒரு விமர்சனம் கடுமையாக விஜய் மீது வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் ஆட்சியாளர்களை கண்டு பல விஷயங்களில் அஞ்சுகிறார் என்று கூட ஒரு சூழல் உருவானது. எத்தகைய சூழலிலும் அவர் ஒரு கடுமையான வார்த்தை சொல்லாடலோ அதே போல எந்த ஒரு கடுமையான விமர்சனமோ அவர் ஒவ்வொரு நடவடிக்கைகள் மீதும் அவர் வைத்ததில்லை. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்க பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய விஷயங்களையும் மத்திய அரசு எந்த சூழலையும் அவர் எதிர்த்து பேசவில்லை. அதே போல மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் இதுநாள் வரை நேரடியாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. பல்வேறு வடிவங்களில் குற்றச்சாட்டு சொல்லினாலும் கூட அது ஒரு மேலோட்டமாக குற்றச்சாட்டாக மட்டும்தான். இந்த நிலையில் தற்போது பெண்கள் மீது பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்று திமுக அரசை நேரடியாகவே குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். இது குறித்து திமுக சார்பில் கூட மிகப்பெரிய விஷயங்கள், அதாவது இதுவரை விஜய் பேசிய பேச்சுக்கு திமுக சார்பில் நேரடி பதில்கள் வந்து சேரவில்லை. காரணம், விஜயை போலவே திமுகவும் இந்த பிரச்சனையை அணுகியதுதான் முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டது. விஜய் நேரடியாக குற்றம் சாட்ட சொல்லாத வரை நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்றுதான் திமுக சார்பிலும் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலே நேரடியாக அவர் குற்றச்சாட்டு சொல்லாமல் திமுகவும் விஜயை நேரடியாக நடிகர் என்றோ கட்சியில் வருவார்கள் போவார்கள் அரசியல் இதெல்லாம் சகஜம் என்றோ அவ்வாறான விமர்சனங்கள் மட்டுமே திமுக சார்பில் வந்த நிலையில் தற்போது திமுகவை நேரடியாக வருகின்ற 2026 தேர்தல் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அதே போல முக்கியமான விஷயமாக தமிழ்நாட்டில் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுவதாக அவர் பேசியிருக்கிறார். இது திமுகவினுடைய அடிப்படை விஷயத்தில் மீதே அவர் கை வைத்ததாக தெரிகிறது. குறிப்பாக பெண்கள் ஓட்டு திமுக தான் விழும் என்று பரவலாக பேசப்பட்ட நிலையில் ஒவ்வொரு முறையிலும் பெண்கள் வாக்குகளை திமுக சார்பில் கொடுப்பதற்காக பல்வேறு மகளிர் உரிமை உள்ளிட்ட விஷயங்கள் அதே போல விடியல் பயணம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் திமுகவிற்கு தான் ஓட்டு விழும் என்று பெண்களோட ஓட்ட முழுமையாக திமுகவுக்கு தான் வரும் என்று பேசப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட நிலையில் அதே போல மாதந்தோறும் ரூபாய் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவது, உரிமை தொகை என்ற அடிப்படையில் மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்குது என இந்த பெண்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் பேணி பெருகி அதிகமாக இருக்கும் சூழலில் ஒரு பக்கம் அவர்களுடைய கல்விகளை மேம்படுத்தும் வகையில் சிறு வயதிலிருந்தே அவர்கள் கல்லூரிக்கு சேரும் வகையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய பட்டப்படிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு
நிதிகளை தமிழக அரசு ஒதுக்கப்பட்டு அதற்கான நிதிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவ மாணவியரும் பெண் கல்வியுடைய கல்வியை முக்கியத்துவம் வகையிலும் பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசு செய்யப்பட்ட போதிலும் பெண்களுக்கான அரசு என்று தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்த நிலையில் தற்போது நேரடியாகவே விஜய் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுது என்பது மிகப்பெரிய விமர்சனத்தை தமிழ்நாடு அரசில் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்னீர் தினம் கொண்டாடப்படக்கூடிய வேளையில் விஜய் வாழ்த்து ஒன்றை தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய செய்தியாளர்கள். அந்த தருணத்தில் தற்பொழுது இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்பொழுது அந்த விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பொது மேடைகளிலோ இல்ல கட்சி சார்ந்த தொடர்புடைய மேடைகளிலோ பேசும் பொழுது அவர் குறிப்பாக யாரையும் குறிப்பிட்டு இந்த கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சித்ததில்லை. பாசிசம், பாயாசம் இது போன்ற வார்த்தைகளை தான் கடந்த முறை நடைபெற்ற அவர் கட்சி தொடர்பான மேடைகளில் கூட அவர் பேசியிருந்தாரு. ஆனா தற்பொழுது பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை பேசுறப்போ திமுக அரசனே சாடி அவர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு ஆரம்பித்த நிலையில் இதுவரை எந்த கட்சியும் அவர் நேரடியாக விமர்சிக்கவோ குற்றம் சாட்டவோ இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். குறிப்பாக அந்த ஓராண்டு காலம் அவர் அரசியல் பயணத்தில் கட்சி துவங்கி அந்த ஓராண்டு காலத்தில் விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த அந்த மாவட்ட பிரதிநிதிகளுடைய அந்த கூட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பனையூர் நடந்த பல்வேறு விழாக்களாக இருக்கட்டும், எந்த விஷயங்களுமே அவர் நேரடியாக ஒரு கட்சியை குற்றம் சாட்டியோ அதே போல ஒரு கட்சியின் நடவடிக்கை மீது விமர்சனம் செய்தோ பேசியதில்லை. அவர் குறிப்பாக அவர் பேசும்பொழுது கூட மத்திய அரசை ஒரு மாதிரியும் மாநில அரசை ஒரு மாதிரியும் பாசிசம், பாயாசம் என மேற்கோள் காட்டிதான் பேசுவாரே தவிர அவர் எந்த இடத்திலும் கட்சியின் பெயரை அவர் கூறி விமர்சித்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக தற்போது திமுக அரசை நேரடியாக குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டாக கருதப்படுகிறது. காரணம், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து இதுவரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் நேரடியாக ஒரு கட்சி மீது வைக்காத சூழலில் தற்போது திமுக அரசு மீது நேரடியாக பெண்கள் மீதான அந்த பாதுகாப்பற்ற சூழல் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி வருவதாகவும் இது குறித்து பெண்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அதே போல அரசியல் ரீதியான மாற்றம் வருகின்ற 2026 அப்போது நடைபெறும், அப்போது நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தற்போது அவர் கூறியிருப்பது நேரடியாகவே திமுக அரசை குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அவர் கட்சி ஆரம்பித்திலிருந்து இதுவரை எந்த ஒரு கட்சியும் நேரடியாக தாக்கி பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக விஜய் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர் எந்த ஒரு பிரச்சனையும் நேரடியாக கையாளுவதில்லை, நேரடியாக விமர்சிக்க அவர் பயப்படுகிறார். ஒரு கட்சியின் மீது நடவடிக்கைகள் மீது அடிப்படை விஷயங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கவோ அல்லது பொதுவெளியில் அது குறித்து விமர்சிக்கவோ அவர் பயப்படுகிறார் என்ற ஒரு விமர்சனம் கடுமையாக விஜய் மீது வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் ஆட்சியாளர்களை கண்டு பல விஷயங்களில் அஞ்சுகிறார் என்று கூட ஒரு சூழல் உருவானது. எத்தகைய சூழலிலும் அவர் ஒரு கடுமையான வார்த்தை சொல்லாடலோ அதே போல எந்த ஒரு கடுமையான விமர்சனமோ அவர் ஒவ்வொரு நடவடிக்கைகள் மீதும் அவர் வைத்ததில்லை. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்க பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய விஷயங்களையும் மத்திய அரசு எந்த சூழலையும் அவர் எதிர்த்து பேசவில்லை. அதே போல மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் இதுநாள் வரை நேரடியாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. பல்வேறு வடிவங்களில் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட அது ஒரு மேலோட்டமாக குற்றச்சாட்டாக மட்டும்தான் இந்த நிலையில் தற்போது பெண்கள் மீது பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்று திமுக அரசை நேரடியாகவே குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். இது குறித்து திமுக சார்பில் கூட மிகப்பெரிய விஷயங்கள், அதாவது இதுவரை விஜய் பேசிய பேச்சுக்கு திமுக சார்பில் நேரடி பதில்கள் வந்து சேரவில்லை. காரணம், விஜயை போலவே திமுகவும் இந்த பிரச்சனையை அணுகியதுதான் முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டது. விஜய் நேரடியாக குற்றம் சாட்ட சொல்லாத வரை நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்றுதான் திமுக சார்பிலும் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலே நேரடியாக அவர் குற்றச்சாட்டு சொல்லாமல் திமுகவும் விஜயை நேரடியாக நடிகர் என்றோ கட்சியில் வருவார்கள் போவார்கள் அரசியல் இதெல்லாம் சகஜம் என்றோ அவ்வாறான விமர்சனங்கள் மட்டுமே திமுக சார்பில் வந்த நிலையில் தற்போது திமுகவை நேரடியாக வருகின்ற 2026 தேர்தல் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அதே போல முக்கியமான விஷயமாக தமிழ்நாட்டில் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுவதாக அவர் பேசியிருக்கிறார். இது திமுகவினுடைய அடிப்படை விஷயத்தின் மீதே அவர் கை வைத்ததாக தெரிகிறது. குறிப்பாக பெண்கள் ஓட்டு திமுக தான் விழும் என்று பரவலாக பேசப்பட்ட நிலையில் ஒவ்வொரு முறையிலும் பெண்கள் வாக்குகளை திமுக சார்பில் கொடுப்பதற்காக பல்வேறு மகளிர் உரிமை உள்ளிட்ட விஷயங்கள் அதே போல விடியல் பயணம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் திமுகவிற்கு தான் ஓட்டு விழும் என்று பெண்களோட ஓட்ட முழுமையாக திமுகவுக்கு தான் வரும் என்று பேசப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு
கொடுக்கப்பட்ட நிலையில் அதே போல மாதந்தோறும் ரூபாய் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவது, உரிமை தொகை என்ற அடிப்படையில் மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்குவது என இந்த பெண்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் பேணி பெருகி அதிகமாக இருக்கும் சூழலில் ஒரு பக்கம் அவர்களுடைய கல்விகளை மேம்படுத்தும் வகையில் சிறு வயதிலிருந்தே அவர்கள் கல்லூரிக்கு சேரும் வகையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய பட்டப்படிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நிதிகளை தமிழக அரசு ஒதுக்கப்பட்டு அதற்கான நிதிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவ மாணவியரும் பெண் கல்வியுடைய கல்வியை முக்கியத்துவம் வகையிலும் பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசு செய்யப்பட்ட போதிலும் பெண்களுக்கான அரசு என்று தமிழ்நாடு அரசு சொல்லி வந்த நிலையில் தற்போது நேரடியாகவே விஜய் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுது என்பது மிகப்பெரிய விமர்சனத்தை தமிழ்நாடு அரசில் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றிர் தினம் கொண்டாடப்படக்கூடிய வேளையில் விஜய் வாழ்த்து ஒன்றை தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய செய்தியாளர்கள். அந்த தருணத்தில் தற்பொழுது இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். தற்பொழுது அந்த விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பொது மேடைகளிலோ இல்ல கட்சி சார்ந்த தொடர்புடைய மேடைகளிலோ பேசும் பொழுது அவர் குறிப்பாக யாரையும் குறிப்பிட்டு இந்த கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சித்ததில்லை. பாசிசம், பாயாசம் இதுபோன்ற வார்த்தைகளை தான் கடந்த முறை நடைபெற்ற அவர் கட்சி தொடர்பான மேடைகள்ல கூட அவர் பேசியிருந்தாரு. ஆனா தற்பொழுது பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை பேசுறப்போ திமுக அரசனே சாடி அவர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு ஆரம்பித்த நிலையில் இதுவரை எந்த கட்சியும் அவர் நேரடியாக விமர்சிக்கவோ குற்றம் சாட்டவோ இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். குறிப்பாக இந்த ஓராண்டு காலம் அவர் அரசியல் பயணத்தில் கட்சி துவங்கி அந்த ஓராண்டு காலத்தில் விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த அந்த மாவட்ட பிரதிநிதிகளுடைய அந்த கூட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பனையூர் நடந்த பல்வேறு விழாக்களாக இருக்கட்டும், எந்த விஷயங்களுமே அவர் நேரடியாக ஒரு கட்சியை குற்றம் சாட்டியோ அதே போல ஒரு கட்சியின் நடவடிக்கை மீது விமர்சனம் செய்தோ பேசியதில்லை. அவர் குறிப்பாக அவர் பேசும்பொழுது கூட மத்திய அரசை ஒரு மாதிரியும் மாநில அரசை ஒரு மாதிரியும் பாசிசம், பாயாசம் என மேற்கோள் காட்டிதான் பேசுவாரே தவிர அவர் எந்த இடத்திலும் கட்சியின் பெயரை அவர் கூறி விமர்சித்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக தற்போது திமுக அரசை நேரடியாக குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டாக கருதப்படுகிறது. காரணம், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து இதுவரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் நேரடியாக ஒரு கட்சி மீது வைக்காத சூழலில் தற்போது திமுக அரசு மீது நேரடியாக பெண்கள் மீதான அந்த பாதுகாப்பற்ற சூழல் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி வருவதாகவும் இது குறித்து பெண்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அதே போல அரசியல் ரீதியான மாற்றம் வருகின்ற 2026 அப்போது நடைபெறும், அப்போது நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தற்போது அவர் கூறியிருப்பது நேரடியாகவே திமுக அரசை குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அவர் கட்சி ஆரம்பித்திலிருந்து இதுவரை எந்த ஒரு கட்சியும் நேரடியாக தாக்கி பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக விஜய் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர் எந்த ஒரு பிரச்சனையும் நேரடியாக கையாளுவதில்லை, நேரடியாக விமர்சிக்க அவர் பயப்படுகிறார். ஒரு கட்சியின் மீது நடவடிக்கைகள் மீது அடிப்படை விஷயங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கவோ அல்லது பொதுவெளியில் அது குறித்து விமர்சிக்கவோ அவர் பயப்படுகிறார் என்ற ஒரு விமர்சனம் கடுமையாக விஜய் மீது வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் ஆட்சியாளர்களை கண்டு பல விஷயங்களில் அஞ்சுகிறார் என்று கூட ஒரு சூழல் உருவானது. எத்தகைய சூழலிலும் அவர் ஒரு கடுமையான வார்த்தை சொல்லாடலோ அதே போல எந்த ஒரு கடுமையான விமர்சனமோ அவர் ஒவ்வொரு நடவடிக்கைகள் மீதும் அவர் வைத்ததில்லை. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்க பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய விஷயங்களையும் மத்திய அரசு எந்த சூழலையும் அவர் எதிர்த்து பேசவில்லை. அதே போல மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் இதுநாள் வரை நேரடியாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. பல்வேறு வடிவங்களில் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட அது ஒரு மேலோட்டமாக குற்றச்சாட்டாக மட்டும்தான் இந்த நிலையில் தற்போது பெண்கள் மீது பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்று திமுக அரசை நேரடியாகவே குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். இது குறித்து திமுக சார்பில் கூட மிகப்பெரிய விஷயங்கள், அதாவது இதுவரை விஜய் பேசிய பேச்சுக்கு திமுக சார்பில் நேரடி பதில்கள் வந்து சேரவில்லை. காரணம், விஜயை போலவே திமுகவும் இந்த பிரச்சனையை அணுகியதுதான் முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டது. விஜய் நேரடியாக குற்றம் சாட்ட சொல்லாதவரை நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்றுதான் திமுக சார்பிலும் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலே நேரடியாக அவர் குற்றச்சாட்டு சொல்லாமல் திமுகவும் விஜயை நேரடியாக நடிகர் என்றோ கட்சியில் வருவார்கள் போவார்கள் அரசியல் இதெல்லாம் சகஜம் என்றோ அவ்வாறான விமர்சனங்கள் மட்டுமே திமுக சார்பில் வந்த நிலையில் தற்போது திமுகவை நேரடியாக வருகின்ற 2026 தேர்தல் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அதே போல முக்கியமான விஷயமாக தமிழ்நாட்டில் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுவதாக அவர் பேசியிருக்கிறார். இது திமுகவினுடைய அடிப்படை விஷயத்தில் மீதே அவர் கை வைத்ததாக தெரிகிறது. குறிப்பாக பெண்கள் ஓட்டு திமுக தான் விழும் என்று பரவலாக பேசப்பட்ட நிலையில் ஒவ்வொரு முறையிலும் பெண்கள் வாக்குகளை திமுக சார்பில் கொடுப்பதற்காக பல்வேறு மகளிர் உரிமை
அது உள்ளிட்ட விஷயங்கள், அதே போல விடியல் பயணம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் திமுகவிற்கு தான் ஓட்டு விழும் என்று, பெண்களோட ஓட்ட முழுமையாக திமுகவுக்கு தான் வரும் என்று பேசப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட நிலையில், அதே போல மாதந்தோறும் ரூபாய் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவது, உரிமை தொகை என்ற அடிப்படையில் மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்குது என இந்த பெண்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் பேணி பெருகி அதிகமாக இருக்கும் சூழலில், ஒரு பக்கம் அவர்களுடைய கல்விகளை மேம்படுத்தும் வகையில் சிறு வயதிலிருந்தே அவர்கள் கல்லூரிக்கு சேரும் வகையில் தொடர்ச்சியாக அவர்களுடைய பட்டப்படிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நிதிகளை தமிழக அரசு ஒதுக்கப்பட்டு அதற்கான நிதிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவ மாணவியரும் பெண் கல்வியுடைய கல்வியை முக்கியத்துவம் வகையிலும் பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசு செய்யப்பட்ட போதிலும் பெண்களுக்கான அரசு என்று தமிழ்நாடு அரசு சொல்லி வந்த நிலையில் தற்போது நேரடியாகவே விஜய் பெண்கள் குறித்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுது என்பது மிகப்பெரிய விமர்சனத்தை தமிழ்நாடு அரசில் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றிர் தினம் கொண்டாடப்படக்கூடிய வேளையில் விஜய் வாழ்த்து ஒன்றை தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய செய்தியாளர்கள். அந்த தருணத்தில் தற்பொழுது இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்பொழுது அந்த விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பொது மேடைகளிலோ இல்ல கட்சி சார்ந்த தொடர்புடைய மேடைகளிலோ பேசும் பொழுது அவர் குறிப்பாக யாரையும் குறிப்பிட்டு இந்த கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சித்ததில்லை. பாசிசம், பாயாசம் இது போன்ற வார்த்தைகளை தான் கடந்த முறை நடைபெற்ற அவர் கட்சி தொடர்பான மேடைகள்ல கூட அவர் பேசியிருந்தாரு. ஆனா தற்பொழுது பெண்கள் தொடர்பான, பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை பேசுறப்போ திமுக அரசனே சாடி அவர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இது குறித்த விவரங்களை வழங்கலாம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு ஆரம்பித்த நிலையில் இதுவரை எந்த கட்சியும் அவர் நேரடியாக விமர்சிக்கவோ குற்றம் சாட்டவோ இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். குறிப்பாக இந்த ஓராண்டு காலம் அவர் அரசியல் பயணத்தில் கட்சி துவங்கி அந்த ஓராண்டு காலத்தில் விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த அந்த மாவட்ட பிரதிநிதிகளுடைய அந்த கூட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பனையூர் நடந்த பல்வேறு விழாக்களாக இருக்கட்டும், எந்த விஷயங்களுமே அவர் நேரடியாக ஒரு கட்சியை குற்றம் சாட்டியோ அதே போல ஒரு கட்சியின் நடவடிக்கை மீது விமர்சனம் செய்தோ பேசியதில்லை. அவர் குறிப்பாக அவர் பேசும்பொழுது கூட மத்திய அரசை ஒரு மாதிரியும் மாநில அரசை ஒரு மாதிரியும் பாசிசம், பாயாசம் என மேற்கோள் காட்டிதான் பேசுவாரே தவிர அவர் எந்த இடத்திலும் கட்சியின் பெயரை அவர் கூறி விமர்சித்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக தற்போது திமுக அரசை நேரடியாக குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டாக கருதப்படுகிறது. காரணம், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து இதுவரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் நேரடியாக ஒரு கட்சி மீது வைக்காத சூழலில் தற்போது திமுக அரசு மீது நேரடியாக பெண்கள் மீதான அந்த பாதுகாப்பற்ற சூழல் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி வருவதாகவும், இது குறித்து பெண்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், அதே போல அரசியல் ரீதியான மாற்றம் வருகின்ற 2026 அப்போது நடைபெறும், அப்போது நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தற்போது அவர் கூறியிருப்பது நேரடியாகவே திமுக அரசை குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அவர் கட்சி ஆரம்பித்திலிருந்து இதுவரை எந்த ஒரு கட்சியும் நேரடியாக தாக்கி பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக விஜய் மீது ஒரு மிகப்பெரிய